அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு கோணத்துல அவங்கள அட்டாக் பண்ணும். இந்த சோர்வு வந்துட்டாலே அவங்க வாழ்க்கை அப்படியே சம்பித்து போன நிலைமையில அப்படியே அமைதியாயிடும். ஆவிக்குரிய சோர்வு வந்துட்டா அவங்களால சரியா ஜெபிக்க முடியாது, வசனத்தை வாசிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, சபைக்கு போக முடியாது. அப்படியே மனதில் அழுத்தம் அதிகமாகி கொண்டே இருக்கும். ரொம்ப அவங்க பலவீனப்பட்டு விடுவார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க உள்ளம், உங்க ஆவி சோர்ந்து போயிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் புது பலன் கொடுக்க போகிறேன், உன் சத்துவத்தை பெருக பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், உங்களை நடத்த போகிறார், அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சோர்வு வரும்போதெல்லாம் அவங்க நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க. வனாந்திரத்துல நடப்பாங்க, தண்ணீர் இல்லை, சோர்ந்து போயிடுவாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க, தேவனுக்கு விரோதமா சில இடங்கள்ல முறுமுறுப்பாங்க. அவங்க இருதயத்துல எகிப்துக்கு திரும்பி, எங்களுக்கு இறைச்சி இல்லை, கொம்மட்டிக்காய் இல்லை, கீரை இல்லை, நாங்க இன்னும் கானான் தேசத்தை அடையலைன்னு சொல்லி இருதயத்துல முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாததா இருக்கும். நமக்குள்ள சோர்வு வந்துட்டா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, அவங்களுக்கு அப்படி நடக்கேன்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு வந்துடும். தேவ பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு சோர்வில் இருந்து நான் உன்னை தூக்கி எடுக்க போகிறேன், உனக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீங்க காத்திருந்த காரியம் நடக்கலன்னு கவலைப்படுறீங்களா? சரியான நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏற்ற காலத்துல ஆண்டவர் உயர்த்துவார், ஏற்ற காலத்துல அற்புதம் செய்வார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சோர்ந்து போயிட்டா நம்முடைய பலன் குறுகி போயிடும், நம்முடைய ஆவிக்குரிய பலன் குறுகி போயிடும். நிறைய ப்ராப்ளங்கள், போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள. நம்ம எப்பொழுதும் தைரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சந்திக்காத பிரச்சனையா, அல்லது யோபு சந்திக்காத பிரச்சனையா? இவங்க எல்லாமே சோர்ந்து போயிருந்தா என்ன இருக்கும்? சோர்வில் இருந்து அவங்க மீண்டு திரும்பவும் கர்த்தர் அவங்களை எழுப்பி, அவங்க எல்லாரும் ரெண்டு பேரையுமே ஒரு உன்னத ஸ்தானத்துல வைத்ததை நாம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல கர்த்தர் உங்களையும் அற்புதமா நடத்த போகிறார். உங்கள் சோர்விலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஒருவேளை உங்க உள்ளத்துல சோர்வு இருக்கா? நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்திலே சோர்வோடு இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள் மீது உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. அவர்கள் சோர்விலிருந்து நீக்கி புது பலன் கொடுத்து உற்சாகமாய் அவர்கள் எழும்பும்படிக்கு, அவர்கள் ஆவியை எழும்ப பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, அபிஷேகத்திலே, கிருபையிலே அவர்கள் ஆவி உற்சாகம் அடைவதாக ராஜா. ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.